ஒரு கழுகு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பறக்க முடியாமல் ரொம்ப சோர்வுற்று பறந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஒரு காகம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த கழுகால் பறக்க முடியல, இதுதான் நமக்கு டைம், இந்த கழுகு நம்ம எப்படியாச்சும் கொண்டுட்டோன்னா நமக்கு இன்றைக்கி இற கிடச்சிரும் அப்படின்னு அந்த காகம் அந்த கழுகுக்கிட்ட போயிட்டு சண்டை போடுது. அந்த கழுகால் சண்டை போட முடியல. அப்போ அது கொஞ்சம் மேலே உயரமாக பறக்க நினைக்குது. இதை பார்த்த காகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கழுகு மேலே முதுகில் போய் நின்றுக்கிடுது, அதால் பறக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இதை பார்த்த கழுகு நம்மகிட்ட இருக்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் நம்ம மேலே போயிடணும், இது கூட சண்டை போட முடியாதுன்னு அந்த கழுகு இன்னும் உயரமாக பறக்க நினைக்குது. ஆனால் அதை பறக்க விடாமல் அந்த காகம் என்ன பண்ணுதுன்னா, அதோட கழுத்துலலாம் கொத்தி அதோட அந்த இறகை வந்து வாயால் பிடுங்கி இழுத்துருது. ஆனால் அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த கழுகு ஒரே குறிக்கோளாக நம்ம எப்படியாச்சும் உயரமாக பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதை கண்டுக்கிடவே இல்லை. அது என்ன தான் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அது உயரமாக பறந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறனால அந்த காகத்தால் அங்கே நிற்க முடியல. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த காகம் அதுவாகவே கீழே விழுந்துருது அந்த கழுகோட முதுகிலிருந்து. அந்த கழுகு சுதந்திரமாக பறந்து போய் வேறு ஒரு மரத்தில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கு. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தான். நம்ம மேலே போகிற வரைக்கும் நம்மளை விமர்சிப்பாங்க, நீங்கள் பண்ணுறத நெகட்டிவாக சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க, உங்கள் காலை பிடிச்சி இழுப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதை ப்ரூவ் பண்ணணும்னு உங்கள் டயத்தை ஒதுக்குனீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ உங்கள் லட்சியம் ஏதோ அது நடக்காது. அதனால் உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக அதில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களை விமர்சிக்கிறவங்க, அவங்கள சுற்றி இருக்கிற நெகட்டிவானவங்க, அவங்களால அவ்வளோ தூரம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க விலகி போயிடுவாங்க. ஸோ உங்கள் லட்சியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோவுக்கு என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணலாட்டி நான் இனிமேல் உங்களுக்கு வரமாட்டேன். ஓகேவா? அண்டு வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.